Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த லிஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து காமனா இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்க எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது? ஏற்கனவே நாங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். எங்களை மறுபடியும் வந்து அப்லோட் பண்ண சொல்லி மெயில் வந்து அனுப்புறாங்க. எங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. நாங்க எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் பண்ணி இன்ஸ்டால வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரீ அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ இந்த ரீ அப்லோட் பண்ற இடத்துல நீங்க என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி வந்து ஃபில்அப் பண்றது, அந்த ஃபார்மை யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட போயிட்டு சைன் பண்ணணும், சைன் வாங்கணும் அப்படிங்கிற பத்தி ஒரு கிளியரான ஒரு கைடா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நவம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது 1280 கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாங்கள் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா வந்து சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். பட் யாருமே வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணாதனால அவங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நவம்பர் 14 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 8ல இருந்து நவம்பர் 14 வரைக்கும் டைம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை ரீ அப்லோட் வந்து பண்ணல அப்படின்னா உங்களை வந்து நாங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் கவுன்சிலிங் அப்படிங்கிற தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல காமனா இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்து உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் அந்த சர்டிபிகேட் தான் நீங்க வந்து குரூப் 4 கவுன்சிலிங் டயத்துல நீங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு உள்ள வந்து கொடுத்துருப்பீங்க. பட் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபார்மும் கொடுக்கணும். பிளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 4 ஃபார்ம் இருக்குது. அதாவது நீங்க ஸ்டேட் லெவல்ல வந்து கேம் பிளே பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து சென்ட்ரல் லெவல்ல பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் லெவல்ல பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது வந்து கேட்டிருப்பாங்க. இந்த 4 ஃபார்ம்ல உங்களுக்கு எது வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ஃபார்மை தான் நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்னாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸா வந்து இருக்குது. இப்போ அந்த டவுட் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கிளியர் பண்ண போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்து உள்ளத அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய டேப்ல வந்து என்ன ஓபன் ஆகுது அப்படிங்கிற பாருங்க. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இந்த லெவல்ல தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் வந்து வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் லெவல்ல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த சர்டிபிகேட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே நீங்க அப்லோட் பண்ணியிருந்தாலும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்க ஒன்ஸ் வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்டுட்டு, அதாவது பிடிஎஃப் நீங்க வந்து 2 எம்பிக்குள்ள நீங்க வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். அப்போ நீங்க வந்து இப்ப கண்டுபிடிச்சாச்சு உங்களுடைய லெவல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் லெவல் வந்து பண்ணிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் 4 உடைய அப்ளிகே அன்னெக்ஸரை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிற பாருங்க. ஃபார்ம் 1 அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், ஃபார்ம் 2 அப்படின்னா நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், ஃபார்ம் 3 அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், ஃபார்ம் 4 அப்படிங்கிறது வந்து இன்டர் யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கக்கூடிய டோர்னமெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காம்படிஷன், ஃபார்ம் 5 அப்படின்னா நீங்க ஸ்டேட் ஸ்கூல் டேர்ம்ல இருக்கக்கூடிய நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய கேம்ஸ். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த ஃபார்ம் வந்து யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட சைன் பண்ணணும் அப்படிங்கிற அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அத்தாரிட்டியோட லெவல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற வந்து பாருங்க. இப்போ மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்படென்ட் அத்தாரிட்டி டு அவார்டு சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை யார் வந்து ப்ரொவைட் பண்ணணும், யார் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் லெவலில் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்க வந்து டோர்னமெண்ட்ல வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியோட டீன் அப்படின்னா டைரக்டர் அப்படின்னா ரெஜிஸ்டர், இவங்க கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ல சிக்னேச்சர் வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். எப்போ அப்பனா நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் 4க்கு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணணும். ஃபார்ம் 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த ஃபார்ம் 4 நீங்க வந்து என்ன பண்ணணும்னா A4 ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க மேனுவலா வந்து ஃபில் பண்ணுங்க. அதாவது சர்டிபிகேட் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதிக்கிட்டு
உங்களுடைய டோர் நம்பர் எல்லாமே நீங்க போட்டதுக்கு அப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில வந்து பண்ணீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற போட்டுட்டு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் ஃப்ரம் டு அப்படிங்கறத போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறதை நீங்க இந்த இடத்துல எழுதிட்டு அந்த சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, ஏற்கனவே எக்ஸிட்டிங் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை பார்த்து இந்த இடத்துல எழுதிட்டு உங்களோட பிளேஸ் டேட் போட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட டீன் கிட்ட வாங்கலாம், ரெஜிஸ்டர் கிட்ட வாங்கலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டர் கிட்ட வாங்கலாம். இந்த 3 பேர்கிட்ட நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா வாங்கிக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட வாங்கினா போதும், 3 பேர்கிட்டயுமே வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அவங்களே உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த இடத்துல யாருக்கிட்ட நீங்க வந்து வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை மேனுவலா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணுங்க. உங்ககிட்ட பழைய சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சர்டிபிகேட் அவார்ட்ஸ் ஆஃப் சர்டிபிகேட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் பிளஸ் இது ரெண்டையும் ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் லாகின்ல போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் லெவல்ல சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஸ்டேட் லெவல்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் 3 வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து நேஷனல் லெவல்ல வந்து வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த அன்னெக்சர் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அது யார்கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா வந்து சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட சைன் வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 5 ஃபார்முக்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கான லிங்க் கீழே சோசியல் மீடியா பேஜ்க்கான லிங்க் இருக்குது. அங்க போயிட்டு என்ன டவுட்னாலும் கேளுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை அப்படிங்கறத நான் வந்து பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.